தற்போதைய அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக இருந்து வந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுவுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக இருந்து வந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுவுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக இருந்து வந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுவுக்கு அரசு பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஆலோசகராக இருந்து வந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுவுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுவுக்கு தற்போது அரசு பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் ஆலோசகராக பணியாற்றி வந்த அவருக்கு இந்த அரசு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். முதலமைச்சர் விஜயின் சிறப்பு பணி அதிகாரியாக ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல். முதலமைச்சருடைய அரசியல் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை தமிழ்நாடு முதலமைச்சரின் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. முதல்வர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக அரசியல் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஜோதிடராகவும் தாவேக்காவின் செய்தி தொடர்பாளராகவும் உள்ளார். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி, முதன்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் அனைத்து நேரங்களிலும் அனைத்து காலங்களிலும் முதலமைச்சருடன் பயணம் செய்யக்கூடிய ஒருவராக இருப்பார். முதலமைச்சர் வேறு ஏதேனும் மாநிலத்துக்கு சென்றாலோ அல்லது அவர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கு பயணம் செய்தாலும் முதலமைச்சருடனே இருப்பார். என்றால் அரசியல் பிரிவுக்காக அவர் போடப்பட்டிருக்கிறார் செயலாளராக. என்றால் முதலமைச்சர் வீட்டிலிருந்து புறப்பட்டிலிருந்து மீண்டும் வீட்டிற்கு செல்லும் வரை ஒரு அரசியல் சார்ந்து என்ன முடிவெடுத்தாலும் அவர் உடன் இருப்பார். அவர் தான் அறிவுரைகள் வருவதோ அல்லது அறிவுரை கேட்பதோ, மற்ற இடங்களில் என்ன சூழல் அரசியல் இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிவது, முழுவதுமாக அந்த தகவலை பெற்று முதலமைச்சருக்கு கூறக்கூடிய இடத்தில் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இருப்பார் என கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கென தனி செயலாளர்கள் 4 பேர் இருப்பார்கள். இருந்த போதிலும் இவர் அரசியலுக்காக தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இதற்கு முன்னதாக அவர் ஜோதிடராக இருந்தார், தாவேகாவுடைய செய்தி தொடர்பாக இருந்தார். இனி அரசு அவரை நேரடியாக நியமித்திருக்கிறது. அரசு ஊதியம் வாங்க போகிறார். ஆகவே அரசிற்காக மட்டுமே அவர் செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.